காவேரி பிரச்சனை கொஞ்சம் ஓரளவுக்கு அடங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் புதுசா கிளம்பி இருக்குங்க. இப்போதைக்கு காவேரி விவகாரம் தொடர்பா அதிமுக எம்பிக்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறதுக்காக டெல்லி போயிருக்காங்க. என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படின்னா, காவிரி நதி நீரை எங்களுக்கு திறந்து விடணும் 1, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்றது 2. இது 2 ஒரு கோரிக்கையும் கொஞ்சம் ஆணித்தரமா சொல்லணும், லெட்டர் போட்டா அவர் பார்க்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டெல்லியில நாடாளுமன்ற வளாகம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து துணை சபாநாயகர் தம்பிதுரை அவரோட தலைமையில அதிமுக எம்பிக்கள் எல்லாருமே பிரதமர் அலுவலகத்துக்கு பேரணியா புறப்பட்டிருக்காங்க சார். அங்க போய் அவர் சந்திச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் எடுத்து சொல்லணும், நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிட்டே இருக்கு, காவிரி தண்ணி நமக்கு கிடைக்கிற மாதிரியே இல்ல, கோர்ட் ஆணையிட்டும் அந்த பக்கம் கர்நாடகாக்காரங்க நமக்கு தண்ணி தர மாட்டேன்றாங்க, இதுல நடுவுல பஞ்சாயத்து பண்ண வேண்டிய மத்திய அமைச்சகம் அதுவும் எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க, சோ இதனால அதிமுக எம்பிக்கள் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காப்ல. இந்த ஒரு பிரச்சனையோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அதிமுக எம்பிக்கள் இப்போதைக்கு ரிசைன் பண்ணணும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆடா போங்க சார், ஏடிஎம்கே சொல்லியே ஏடிஎம்கே எம்பிக்கள் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, டிஎம்கே சொல்லியா கேட்க போறாங்க. ஐயோ ஐயோ. கர்நாடகத்தில் இருப்பது காங்கிரஸ் அரசு, சித்தராமையா அரசு, தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு. இந்த நிலையிலும் கலைஞர் காங்கிரஸோடு உள்ளாட்சி துறையில் கூட்டு கூட்டு என்று உரசுகிறார். உரசு ஏன் காவிரி நீர் பிரச்சனைக்காக கொட்டவில்லை முரசு?